10 பைசா இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியலையா? என்னங்க கல்யாணம் தண்ணிக்கு எங்க வீட்டுல போட்டாங்களே செயின் அது கிடைச்சிருச்சு. பித்தல் சைத்தானே அது கச்சான ஆகுது, கடையில என்ன ஆகுது? அதே தூக்கின்னு வந்துட்டா. இது பாக்குறதுக்கு தங்க மாதிரியா இருக்கும். ஏதாவது ஒரு கடையில ஏமாத்தி வித்துட்டு வந்துருங்களா? எப்படியா இந்த ஜெயில போய் கழி தூண்டு சொல்ற? நல்லா என்னடி வேணா? அப்படிலாம் நடக்காது. நீங்க இதை எடுத்துட்டு போங்க. இது பார்த்த உடனே காசு கொடுத்துருவாங்க. நான் தான் கேன பித்தளை நகையை போட்டு ஏமாத்திட்டீங்க. கடைக்காரரு கூட கேனியா இருப்பான். நீங்க எடுத்துட்டு போய் கொடுங்க, காசு தருவாங்க. நான் தான் நம்பிக்கையா சொல்றேன்ல. கே தத்திர முடிச்சுதா, இதை வச்சு நான் கைட்டுட்டேன். பாட்டும் நானே பாவும் நானே. யோ என்ன பண்ணுகிறா? மாப்பிள்ளை சும்மாதான். எப்பா எல்லாம் தெரியும், எழு. போ 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 உள்ள போ உள்ள போ. விஷயங்குது ஜெயப்பட்ட குடும்பத்துல ஒண்ணு கட்டணுன்னு என்ன சொல்றது? என்ன மாப்பிள்ளை என் பொண்ணை திட்டுற? ஆமா, உன் பொண்ணை திட்டு கூடாதுன்னா நீ என்ன எனக்கு நகையை அள்ளி போட்டா? என்ன பெரிய பணம், என்ன பெரிய நகை, எகிட்ட பணம் பண்ணாங்க. என்ன உங்க அப்பனுக்கு திடீர்னு ரோசம் கீசம் வந்துச்சா? இந்த பாரு 2 சவரம் இதை வச்சு பணம் கொடுத்துருக்கியா அவனுக்கு? அப்பா நீ கவலைப்படாதமா, இதுக்கு மேல மாப்பிள்ளை வாயே திறக்க மாட்டாரு. போ, நீ வேற கம்முன்னு இருப்பா. எது நடுப்புல எண்ணெய் ஊத்தாத. என்ன மாப்பிள்ளை என் பொண்ணை திட்டுவ? அரசாங்கல தூக்கி அடிப்பேன். ஏங்கா உனக்கு 2 சவரம் நகையை கொடுத்தா எனக்கு செங்கல் அடிப்பா நீ? ஒழுங்கா போயிடே கடுப்பேத்தாத. எப்ப பார்த்தாலும் இவங்க சண்டை தான் நடக்குது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாப்பா இது நாயத்தை கேளு. 2 சவரம் நகையை கொடுக்குற அரசியல் அடிக்கிட்டு வரான்பா. 2 சவரம் நகையா? எந்த ஊர்லயா நகை போட்டா கல் அடிப்பாங்க? கேளு நீயே நாயத்தை. ஏம்பா உன் மாமா கஷ்டப்பட்டு 2 சவரம் நகை கொடுக்குறாரு, என்ன கழு தூக்கி அடிப்பேன்றியாமா? உனக்கு விஷயம் தெரியாது, வாய் மூடின்னு போ. யோ பொண்ணுக்கு தூ கேக்குறாயா? நியாயம் ஒண்ணும் இல்லையா? கேட்கறதுக்கு ஆள் இல்லடி, இலக்கணமா பேசுறான். என்னம்மா என்ன சொல்ல வர? எப்பா கம்முனே இருப்பா. ஏமா பயப்படாதம்மா, நான் இருக்கிறேன். நீனா கீசிடுவா இல்ல அவனா கீசிடுவா? இது வேலைக்கு ஆகாது, பஞ்சாயத்து கூப்பிட்டுங்க. என்னப்பா இது ஒரு சின்ன விஷயம், பஞ்சாயத்து கூப்பிட்டு சொல்ற? கம்னீரியா கூப்பிட்டான். எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்துல பேசிக்கிறேன். பஞ்சாயத்தை கூட்டிக்கிறீங்க, என்ன பஞ்சாயத்து கிளியரா சொல்லுங்க. தலைவர தாங்கண்ணியா இருக்குமா கல்யாணியா இருக்குமா? கம்னீரியா விளக்கு என்ன? தலைவரா நான் சொல்றேன், இவங்க பொண்ணுக்கு தான் பஞ்சாயத்து. நான் டைவர்ஸ் பண்ண போறாங்களா? டைவர்ஸ் பண்ணிட்டா நான் கட்டிட்டுமா? வாயை வச்சிருவேன். பஞ்சாயத்தை கரெக்டா கேளுங்க தலைவரா. இந்த டம்மி பீஸ் என் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறீங்க. நானா கூப்பிட்டு உட்கார வச்சேன்? பஞ்சாயத்தை கூட்டின உடனே பீடுக்கு டீக்கு வந்து உட்காந்துக்குதுங்க. தலைவரா நான் ஃபுல்லா என் பக்கம் தான் இருக்குது. இப்பயே சொல்லிட்டு தீர்ப்ப. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிக்கிறது மெய் அப்படின்னு குரங்கு சும்மா சொல்லிருக்க. குரங்கு பேசுமா? அப்படியே வாயில விட்டு கம்னீரியா. டேய் தீர விசாரிக்கிட்ட விட்றா, தீர்ப்பு நம்ம பக்கத்தான். சரி சொல்லுங்க, என்ன நடந்தது? நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு நான் பழு வளர்க்கல. இதை நான் இப்ப உங்ககிட்ட கேட்டேனா? கேட்கறதுனால சொல்றது நல்லதுதானே தலைவரா? இவனுங்க நேத்து கூட உட்கார வச்சுனே தெரியல. தலைவரா பசி எடுக்கு தலைவரா. ஒரு 4 இட்லி வாங்கி கொடுத்தாலே சாப்பிட்டுக்கிறேன். ஏன் இட்லி பிரியாணி சாப்பிட்டியா? தலைவரா மட்டன் பிரியாணி சொல்லுங்க தலைவரா. சிக்கன் பிரியாணி விட ரொம்ப நல்லா இருக்கும் தலைவரா. கோவத்தை கலப்பாத, கம்முன்னு முதல்ல தீர்ப்பு முடிக்கணும். டக்குன்னு பஞ்சாயத்து ஆரம்பிங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடணும். இது யாரா பூச்சின்னு வந்தது? செல்லு பைத்துதா? அது காக்கா கானாலே ஓடியாந்துறான். இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, ஓடியாந்துராதா? இதெல்லாம் உங்க நல்லதுக்கு தான். ஏன் நல்லதுக்கா இது? நீ கொஞ்சம் வாய மூடு. நீ அதுக்கு காரணம் தான். என் ஃப்ரெண்டு நல்ல பொண்ணு தான். நீ தான் ஏதாவது தகராறு பண்ணிருப்ப. உன்ன பஞ்சாயத்து நானே தெரியாது பேசுங்கிற. தலையில நீங்க பஞ்சாயத்து ஆரம்பிங்க. நானே கேட்டுனுங்கிற, சொல்லவே மாட்டீங்க. ஏமா நீயே சொல்லு. அது வந்து தலைவரே. ஆமா நீ ஏன் சொல்ற? நான் சொல்றேன். நான் இது செயின். கோல்டு செயின். நீ கொஞ்சம் வாய மூடு. தலைவரே என் பொண்ணுக்கு 2 சவரம் செயின் போட்டா செங்கல் அடிப்பேன்னு சொல்றான் தலைவரே. யோ என்னயா இது? செயின் போட்டா செங்கல் அடிப்பியா? அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு என்ன போட்டான்னு கேளுங்க. நாயா போட்ட உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு? அப்போ நான் வசதி கம்மி, அப்ப என்னால் முடிஞ்சு தான் போட்டேன். அதான் என்ன போட்ட? மகளே நீ சொல்லு. செயின் போட்டாருங்க, ஆனா அது கவரிங் செயின். அது என் வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சு என் கூட சண்டை போட்டாரு. அடா ஃப்ராடு போயா, கவரிங் செயினா போட்ட? அப்ப எதாவது நடந்து போச்சு, இப்பதான் பணக்காரன் ஆயிட்டல. ஆனா நான் நம்ம பக்கம் இருக்குதுண்ணா. நீ ஏன் நான் கவலைப்படுற? தலைவர நல்ல தீர்ப்பா சொல்லுங்க. சரி இப்ப வசதி வந்துச்சுன்றீங்க, அப்படிதானே? ஆமா அப்ப தவறு இப்ப போட போறேன். வசதி வந்துச்சு, நீ என்னப்பா சொல்ற? அந்த வசதி எங்க இருந்து வந்துச்சுன்னு கேளுங்க. யோ எங்கிருந்து வந்தா என்ன ஆகுது? மொத்தம் உனக்கு போற வேண்டியதை போடுறாங்களா? பாருங்க எப்படியாவது பிரிச்சு விட்டுருங்க. அந்த நகை உடனே நான் வாங்கிக்கிறேன். அந்த நகையை எப்படி நீ வாங்கிக்குவ? அந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன். அந்த நகை எனக்கு தானே. ஒண்ணு வச்சு குப்பை கட்டுதுல இன்னொரு பொண்ணா கட்டிக்கும் போது பயன் பத்தணும்டா. யோ நீ கம்மு நோக்காரி இல்லைன்னா தொத்தி விட்டுருவேன். எனக்கு எப்ப டெல்லை குடிப்பீங்க? கம்முன்னு ஏரியா பஞ்சாயத்து என்னன்னு கேட்கலாம். மழை வர மாதிரி இருக்குது. தலைவரா இந்த குடும்பத்து மேல தப்பே இல்ல, நல்லபடியா பேசி விடுங்க. யோ அவங்க தப்ப ஒத்துக்குன்னு உனக்கு செய்ய வேண்டியதை செய்யறேன்றாங்க, நீ இப்படி பண்ற, இது கரெக்டா?
அந்த நகை எப்படி வச்சுன்னு கேளுங்க தலைவர முதல்ல. எப்படியா வந்துச்சு அந்த நகை? எப்படி வந்தா என்னங்க அவன் ஓய்ச்சி சம்பாதிச்சு வந்துக்கிறாங்க. உழைச்சு சம்பாரிச்சிங்களா? உழைச்சு சம்பாரிச்சாராங்க? பொய். உண்மையை நான் சொல்லிட்டேன். என்ன உண்மை? அவன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும் போது பித்தளை நகை குத்தான்ல, உண்மை இல்லையான்னு கேளு. அதான் சொல்லிட்டாங்களே பித்தளை நகைன்னு. வேற சொல்லுங்க. அந்த பித்தளை நகையை தான் நான் சேஃப்டி வச்சேன். அது திருப்பி எடுத்துன்னு தச்சு அந்த நாதாரி. யோ என்னயா இது? அதுவா இது? நான் அது இருக்காதுங்களே நினைச்சேன். இந்த மாதிரி ஆளுங்களை ஊர்ல விட்டு வைக்கிறத தப்பு. டக்குன்னு முடிச்சு விடுங்க, மழை வர மாதிரி இருக்குது. இருப்பு அவசரப்படாத. அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்கலாம். இதுக்கு மேல நான் சொல்லலாம், அதான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அச்சு ஓட விடுங்க அவனை. ஒரு தலைவர்னா பொறுப்பு இருக்குது. இவங்கள மாதிரி பருப்பு மாதிரி உட்காந்து இருக்க முடியாது. நீ சொல்லுப்பா, என்ன சொல்ல வர? நடந்து போச்சு. பித்தளை செயினால பொன் செயினா சொல்லி வாங்கிக்க சொல்லுங்க. ஏன்னா என்ன இப்படி அசிங்கமா ஆகி போச்சா? அதெல்லாம் விடுமா, கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம போயிட்டு போறாரு. நேரிய பணக்காசா உன் பத்த பிச்சு காசா ஆயிட்டா. அத்தை என் தலையில இதான் எழுதிருக்குது போல இருக்கு. அப்பா அவசரப்பட்டு பஞ்சாயத்தை கூட்டிடுச்சு. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நானும் அசிங்கமாயிட்டேன். சே இவெல்லாம் ஒரு ஆளு மூஞ்ச பாரு அவனுக்கு. ஆனா ஒரே காமெடியா இருக்கு இன்னைக்கு பஞ்சாயத்து. ஆனா கேமரா ஆன் பண்ணோம். ஆனே பண்ணலையா? எல்லாம் பைத்தியம் லூசு மென்டல தான் கூட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க போல. நம்ம பேசுறது இப்போ தூங்கின்னு கிடக்குது. யோ யோ முடிச்சிச்சா? முடிஞ்சிச்சு. தலைவர வாய் வாங்கி கோயில பேச கூடாது. இவன் என் வீட்டு முன்னாலே வரக்கூடாது. இதுக்கு ஒரு வை பண்ணுங்க. வை பண்ணா திரும்ப வருவா போல. நீ என்ன பண்ணு, கதவு பின்னால் ஆணி வச்சிரு. வரவே மாட்டா போல. அப்ப நான் எங்க போவேன்? யோ நீ எங்கேயாவது போயா? இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துல என்ன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க பேர். யோ அப்படியே கணத்துல கொடுப்பேன். நான் போறேன், நீ வந்து அவங்க வர அடிப்பாங்க. தலைவரே போயிட்டான். இப்ப இவனை என்ன பண்ணலாம்? நீங்க ஊன்னு சொல்லுங்க, இவனை போட்டுடுறோம். சரி போ, இவனை என்ன பண்ண முடியுமோ பண்ணு. பா கொஞ்ச நேரத்துல ஒரு பித்தல் சென்னை வச்சுன்னு இவ்வளவு காலட்டா பண்ணிட்டானே. காமெடியான்ச்சா? எல்லாம் லைக்க கமெண்ட்ஸ் பண்றீங்க சார். எல்லாம் பைத்தியம் மென்டல் லூஸ் இததான் தூக்கி நான் நீட்டி வச்சுக்கோங்க. இது தூக்கி எல்லாம் பைத்தியம் மென்டல் லூசுங்களை தான் தூக்கின்னு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்கப்பா. நம்ம பேசுனது இது பேர் தூக்கின்னு கிடக்குது. யோ தாத்தா பாட்டும் செட்டலூரு நல்லா அடி. அடியா நடந்து போச்சு. இது பித்தளை செயின் இருந்தாலும் பொன் செயினா நினைச்சு வாங்கிங்க. நடந்து போச்சு. இது பித்தளை செயின் இருந்தாலும் பொன் செயினா நினைச்சு வாங்கிங்க. நடந்து போச்சு. வாங்கி சொல்லுங்க. என்ன துண்ண இப்போ? அது ஜஸ்ட் நவுல என்ன துண்ண? நான் நவ கடக்குது முட்டை வச்சாங்களா பத்தாயா? வாயில போடு. ஜஸ்ட் நவ் முட்டையா? அடப்பாய். நடந்து